சிம்மம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்துல சனிப்பெயர்ச்சி ஆனதுலேருந்து சிம்மம் தான் ஓடுது, பயந்து ஓடுது. ஆக்சுவலா 6ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சனி என்பதை ஞாபகத்தில் வச்சு அவன் 8ல் போய் மறைவது நல்லது. ஆனா அதை யாருமே ஏத்துக்கிறது இல்லை. ஆனா இந்த சமயத்துல தான் சிம்மம் என்னை பொறுத்த வரைக்கும் வெல்த் வாங்குறது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, கட்டுறது எல்லாமே லாஸ்ட் 6 இயர்ஸா நிறைய சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் நான் சிம்மம். ஆனா கோபத்தினால சிம்மத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அதே போல திடீர்னு யாராவது சொல்ற அட்வைஸை கேட்குது. சிம்மத்துக்கு நிறைய நல்லவங்க இருப்பாங்க, உதவி செய்ததுக்குன்னு ஹெல்ப்புக்கு வருவாங்க. அவங்கள போட்டு டேமேஜ் பண்ணிட்டோன்னா அவங்க விலகணும்னு புலம்புறது, அது மட்டும் கூடாது. சிம்மத்துக்கு உடற்பயிற்சி தான். விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் கையாள சமயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும். 24 வயது, அதாவது 2 பரியாயம் குரு முடிஞ்சவர்கள் கொஞ்சம் ஹெல்த்லயும் வண்டி வாகனத்திலையும் கவனமா இருக்கணும். அதுல செவ்வாய் திசை வரக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஹெல்த் விஷயத்துல, குடும்பத்துல சொந்தக்காரங்களால தொந்தரவு வர்றது, இதெல்லாம் சிம்மத்துக்கு கொஞ்சம் காணப்படுறதா தான் நான் பார்க்குறேன். என் ரிசர்ச்சில் ட்ரெக்கிங் போகிறேன், அதை போகிறேன், இதை போகிறேன்னா எங்கேயாவது தொடர்ச்சியாக ரெடியாக இருக்கும், விஷஜந்து உட்கார்ந்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் சிம்மம் கொஞ்சம் இரவு நேர பயணம்லாம் முக்கியம் இந்த காலத்தில். இதெல்லாம் பண்ணோம். அந்த சமயத்தில் ரொம்ப கண்டிப்பாக போனோம்னா வீட்டிலேருந்து கிளம்புறச்சு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போகிறது, ஏதாவது இல்லைன்னா எலுமிச்சத்தை உருட்டிட்டு போகிறது, சந்தோஷமா. இதெல்லாம் ஒரு உயிர் பலி. அது எலுமிச்சம் என்பது ஒரு ராஜக்கனி. ஸோ இது நம்மளை காப்பாற்றுமானா காப்பாற்றும். அதே சமயம் சிம்மத்துக்கு கண்டிப்பாக சத்துருக்களிலிருந்து ஜெயம் ஏற்படும். பழைய கடன்கள் பைசலாம், மன அழுத்தம் தீரும். தேக ஆரோக்கியத்தில் 1 நாள் 2 நாள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலோ தங்கி பக்காவா ரெக்கவர் ஆயிடுவீங்க. ரொம்ப நாளா இருந்த பயம் போயிடும். இதெல்லாம் ஏற்படும். அதே போல பெற்றோருக்கு ரொம்ப நல்லது வரும் இந்த டைம். பெற்றோர்கள் பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆவாங்க. பெற்றோர்கள் சக்சஸ் ஆனா நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. அதனால அதெல்லாம் வரும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது எங்கன்னா, கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. வாகனங்கள் அதிகமாக மாற்றங்கள், நிறைய டிராவல், நிறைய சந்தோஷம், நிறைய சுற்றுலா இடம், நிறைய கோயில், எல்லாமே சிம்மத்துக்கு வரும். ஆணுக்கும் வரும், பெண்ணுக்கும் வரும். ஸோ இதெல்லாம் நல்லதெல்லாம் நடக்கும். அதே சமயம் கையெழுத்து போறதுக்கு முன்னாடி எதுக்கு, ஏன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, கோபமா கேட்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கையெழுத்து போடுறது தேவையான்றது யோசிக்கிறது சிம்மத்துக்கு நல்லதாக தான் நான் படுறேன். சூப்பர் சூப்பர். செக்ல ரொம்ப கையெழுத்து போட்டு எல்லாருக்கும் கொடுத்து கடன் வாங்குறதெல்லாம் இந்த சமயத்துல வேணாம். ஜாலியா இருக்கிறது போதும், சந்தோஷமா இருந்தாவே போதும். நிறைய வரும். அடுத்த 2027 ஜூனுக்கு பிறகு ஜென்மத்தில் குரு வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் மாற்றம் இருக்கும். இப்போ குரு 5க்கும் 12க்குரிய, இது 5க்கும் 8க்குரியவன் 12இல் உச்சம் பெறுகிறார் என்பதனால் கொஞ்சம் தேக ஆரோக்கியமும், ரோஷம், அதிகமான ரோஷம் இருக்கிறது யாருன்னா சூரிய ராசியில சிம்மம் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய பரிகாரம் 3 குரங்கு பொம்மையை வாங்கி வச்சு ஊதுபத்தி காட்டுறது தான் நல்லது. கோயிலுக்கு போறீங்களோ இல்லையோ, ஸோ அதை மட்டும் பார்த்துட்டா நல்லது.